சார், நீங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்காக இவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்ல இறங்கி இருக்கான் பகவத் சிங். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சுட முயற்சி பண்ண தீவிரவாதி ரவி உங்க பிரதர் சார். இப்ப செத்து கிடக்குறால இவர் ரவியோட வைஃப். ஆக மொத்த குடும்பமே தீவிரவாத குடும்பம் சார். டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா தீவிரவாதிகளுக்கும் பகவத் சிங்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. ஓகே சார். உன் குடும்பத்துல எத்தனை பேர் இழந்ததுக்காக நீ தீவிரவாதி ஆயிட்ட. ஆக உன் வாழ்க்கையை சொல்றதா நினைச்சு எங்க வாழ்க்கையோட விளையாடின கதையை சொல்லி முடிச்சுட்ட. அதனாலதான் சாவு உனக்கு சட்டத்து மூலமா வராம எங்க மூலமா வந்திருக்கு. பகவத், நீ தப்ப முடியாது. நீ சுட்ட அந்த பாம்பு வெடிக்கும். அப்புறம் நான் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி 5 கிலோமீட்டருக்கு இந்த ஃபாரஸ்டே அழியும். நீ உன் தீவிரவாத கூட்டம், உன் ஆயுதங்கள் அத்தனையும் அழியும். இந்த நாட்டுக்காக என் உயிரை தியாகம் பண்ணி ஒரு தீவிரவாத கூட்டத்தை அழிச்சென்று சுடு. சுடு. இப்ப கூட நான் தீவிரவாதி இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். சிஎம்ல சஸ்பெண்ட் பண்ணதே ஒரு சின்ன டிராமா தான். என்னப்பா சொல்ற? ஆமா சார், தீவிரவாதிகளோட மறைமுகமா கேடிஆருக்கு தொடர்பு இருக்கு. டேவிட் கேடிஆருக்கு சப்போர்ட்டா இருக்கறனால தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னா இமிடியேட்டா அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடலாமா? சாரி சார், தீவிரவாதிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க கேடிஆர தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணா நம்ம நாட்டு ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதோட அரசியல் பகையினால பழி வாங்கினதா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். சரி, இப்ப இதுக்கு என்ன வழி? முதல்ல தீவிரவாதிகளை பிடிக்கணும். கேடிஆரும் டேவிட் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா அந்த தீவிரவாதிகளை கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்பா அதுக்கு தீவிரவாதிகளை பிடிச்சாக்கணுமே, முடியுமா? முடியும். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். என்ன செய்யணும்? ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்க டிஜிபியை நீங்க போய் பார்க்கணும். ஓகே. அதுக்கு காரணமா இருந்தா என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன டிராமா தான் சார், அப்புறம் நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். சிஎம் ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்கள மாதிரி தீவிரவாதியா நடிச்சு டேவிட் பொண்ணோட ரிசப்ஷன்ல பாம் வச்சு போலீஸ் கிட்ட நானாவே மாட்டிக்கிட்டேன். கரெக்டா நாங்க வந்து காப்பாத்துவோம் எப்படி நம்பின? உங்களுக்குள்ள இருக்கிற ஹியூமன் பீயிங், மனித நேயம். ஒரு பொண்ணு ஸ்டேஷன்ல கற்பழிக்கப்பட்டு நீதி கிடைக்கலைங்கிறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கே வெடிகுண்டு வச்சீங்க. ஒரு மந்திரி அநியாயமா ஏழையோட நிலத்தை ஆக்கிரமிச்சாருங்கிறதுக்காக அவர் போன ரயிலுக்கே வெடிகுண்டு வச்சீங்க. உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால ஒரு நியாயம் இருக்கு. சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய லேட் ஆகும் போதெல்லாம் உங்களுடைய ஆயுதங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப நியாயத்துக்காக போராடுறவங்களா ஆயிட்டீங்களோ அப்பவே நீங்களும் நல்லவங்க தான். அதனாலதான் என்னையும் நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்புனேன். இந்த அளவுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ இருக்க வேண்டியது காக்கி சட்டைக்குள்ள இல்ல, காட்டுக்குள்ள. எங்கள ஒருத்தனா எங்களோட. உங்களோட ஒரு பக்கத்தை சொன்னவனே உணர்ச்சி வசப்பட்டல்ல, மறு பக்கத்தையும் சொல்றேன் கேள்வி. நீங்க ஸ்டேஷனுக்கு வெடிகுண்டு வச்சதுல 6 கான்ஸ்டபிளும் ஒரு இன்ஸ்பெக்டர் அநியாயமா செத்துட்டாங்க. அதனால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இன்னைக்கு வறுமையில வாடுறாங்க. ஏன்? சட்டத்தை மதிக்காம, ஜனநாயகத்தை மதிக்காம நீங்க எடுத்துக்கிட்ட வெடிகுண்டு கலாச்சாரம். ரயிலுக்கு வெடிகுண்டு வச்சீங்க, 150 பேர் செத்தாங்க, 50-60 பேர் கை கால இழந்தாங்க. இன்னும் என்னமோ நடந்துருச்சு. உங்க நோக்கம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதே ஒழிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட கண்ணீர் உங்க கண்ணுக்கு தெரியல. சட்டத்தால சாகடிக்கப்பட்டவங்க எண்ணிக்கையை விட உங்க தீவிரவாத செயலால சாகடிக்கப்பட்டவங்க தான் அதிகம். உலகத்துல ஆயுத கலாச்சாரமும் தீவிரவாதம் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. உங்களால அப்பாவி ஜனங்க உயிர் பலி கொடுக்கிற வரைக்கும் பொதுமக்களோட அனுதாபத்தை நீங்க சம்பாதிக்கவே முடியாது. எப்ப இந்த மண்ணுல பிறந்தியோ அப்ப நீ இந்தியன். எப்ப முதல்ல அம்மான்னு வாய் திறந்து பேசுனியோ அப்ப நீ தமிழன். இந்த ரெண்டையும் நீ மனசுல வளர்த்திருந்தா இப்படி தீவிரவாதி ஆயிருக்க மாட்ட, தேசியவாதியா இருந்திருப்ப. அரசாங்கங்கிறது நாம உருவாக்குனதுதான். ஆனா நீதியையும் நியாயத்தையும் போராடித்தான் பெறணும். இப்படி ஆயுதத்தை தூக்கி இல்ல, அஹிம்சை வழியில. காரணம் இல்லாம யாரையும் நீங்க கொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் நம்புறேன். ஹலோ ஹலோ விஜய். ஆமா. முட்டா பசங்களா, என்னை கேட்காம எதுக்குடா பாஸ் கடத்தி போனீங்க? இப்ப எங்கடா இருக்கான்? இங்கதான் என் பக்கத்துல இருக்காரு. அவனை கொன்னுடு. முடியாது. நான் சொல்றேன், அவனை கொன்னுடு. கேடிஆர் முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படின்னா நீயும் உன் கூட்டமும்
உயிரோட இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க தீவிரவாதிகள், தேசியவாதிங்க. சார், எப்போ எந்த கோர்ட்ல வந்து கேடிஆருக்கு எதிரா சாட்சி சொல்லுங்க. விஜய் பேசுறேன். டேய், நான் கடவுளையே நம்ப மாட்டேன். காலி பசங்களா, உங்களையா நம்ப போறேன்? அப்படியே மேல பாரு. என்ன எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஆயுதங்களை கையில எடுக்க மாட்டோம். இப்பதான் உங்க முன்னாடி நாங்க முடிவெடுத்தோம். இந்த மாதிரி தேச துரோக கூட்டத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு ஆயுதத்தை எடுக்க தப்பு இல்ல. கமான் போய். ஹலோ, சிஎம் தான் பேசுறேன் சார். நான் பகத்சிங் பேசுறேன் சார். தீவிரவாதிகளை நான் பிடிக்கல சார். அவங்களாவே திருந்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவங்களாவே முன் வந்து கேடிஆருக்கும் டேவிட்டுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக சரணடைய விரும்புறாங்க. வெரி குட். இத்தனை நாளா என் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு இந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியாம போனதுனால தான். அதனால ஒண்ணு பண்றேன். நாளைக்கு பீச்சில் சீரணி அரங்கத்துல பொதுமக்கள் முன்னாடி அவங்க சரண்டர் ஆறதா பத்திரிகை, ரேடியோ, டிவி எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்க சொல்லுறேன். ஓகே சார்.
அவனோடு சேர்ந்த தீவிரவாதிகளும் நாளை சென்னை சீரணி அரங்கத்தில் முதலமைச்சர் முன்னால் சரணடைகிறார்கள். இந்த தீவிரவாதிகளுக்கும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக போலீஸ் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னையாது? நான் உங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன். நான் உள்ள போற சூழ்நிலை ஏற்பட்டா நீ என் கூட சேர்ந்து வர. என்ன பண்ண போற சொல்லு, என்ன பண்ண போற? ஹலோ, நான் பகத்சிங் பேசுறேன் சார். ஹலோ சிங், தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிற சூழ்நிலையில அவ்வளவு பப்ளிக்கா அவங்கள சரணடைய செய்யறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, சிட்டி ஆர்மி கேம்ப் பக்கத்துல 100 போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்திருக்கிறேன். நாளைக்கு நீங்க அவங்களை அங்க கொண்டு போய் சரணடைய வச்சிருங்க. ஓகே சார். டெரரிஸ்ட் அங்கேயே க்ளோஸ் பண்றேன். இது டிபார்ட்மெண்ட் மைண்ட். இப்ப நாங்க தான் குற்றவாளின்னு கோர்ட்ல எப்படி நிரூபிக்க போறேன்? எப்ப இந்த இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் வந்ததோ அப்பவே இது ஓம் பிளான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தீவிரவாதியோட கோட் நம்பர் உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீ சுட்டு கொன்னிய இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, நீ அனுப்பிச்ச ஆட்கள்ல மிஞ்சினவங்க. இப்ப பாரு, வாங்க. என்ன பேச முடிக்கிறீங்க? கமான் வாய். நீ எங்க நேர்ல வந்தவொடனே உனக்கு ஃபேவர் பண்ணுவாங்க இந்த போலீஸ்காரங்கன்னு அலட்சியமா நினைச்சிடாத. இவங்கெல்லாம் சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ். என்ன இப்படி பண்ணிட்ட? தேசியவாதியை மாறி இருக்க நீ மறுபடியும் தீவிரவாதியான ஆசைப்படுறியா? சிஎம் நாளைக்கு நடக்கிறது தெரியுமில்ல, அவருக்கு என்ன பதில் சொல்றது? இவனை சுட்டு கொண்டதா இருந்தா என்னைக்கு நான் சுட்டு கொண்டு இருப்பேன். கோர்ட்டை நிறுத்தி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியா சார்? இவனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது சார். அரசாங்க அனுமதியோட காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு தீவிரவாதி சார் இவன். இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வச்சா எங்களை மாதிரி தீவிரவாதிகள் நிறைய பேர் உருவாயிடுவாங்க சார். சார், நம்ம நாட்டுக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக நான் செய்த முதல் நல்ல காரியமா இருக்கட்டும் சார், என் தாய் நாட்டுக்காக.